ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு மாதிரி சின்ன ஒரு கேப்பப்போட ஓப்பன் ஆகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பட் நான் மார்க்கெட் கீழே கொஞ்சம் போகும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக 3 மணிக்கு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஜம்ப் ஆச்சு. இந்த ஜம்பில் என்னென்ன விஷயம்லாம் நடந்தது அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நைட் மேராக மாறி இருக்கும் அப்படின்றது தான். 3 மணிக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிருந்தால் ஓகே, பட் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக 83,500 தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மேக்ஸ் பைன் இருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280 பாயிண்ட்டு எகிறவே. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹35 ₹40 அந்த ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ₹20 வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த காலோட ப்ரீமியம் 83,500. ஸோ இட் வென்ட் அப் டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹280 ₹300 கிட்ட வரையுமே போயிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கடைசி நேர ரேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரியும் கொஞ்சம் வந்து நைட் மேராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ஒரு பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவும் மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. இதே ஒரு கடைசி ஒரு அரை மணி நேரம் தான். பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இந்த எக்ஸ்பைரிலையும் ஒரு லோவர் வால்டலிட்டியில் லோவர் ப்ரீமியமாக மார்க்கெட் இருந்தது. அதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். 83,500 ஸ்ட்ராடல் ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக ₹150 இருந்து ரொம்ப கம்மியாக அது ₹40 கிட்ட வந்தது. அந்த ₹40 ப்ரீமியம் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கூட ஸோ இப்படி தான் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ₹250 ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கம்மியாயிடுச்சுங்க. அது ₹45 ₹50 கிட்ட வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் ஏறினது தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ₹222 ஏறி இருக்குது. இது வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி போயிட முடியாது. ஏன்னா கால் சைடில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு நியராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயமா இது வந்து இப்படி பார்த்துட முடியாது, ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எங்கே கட் ஆச்சு அப்படின்றது இந்த ஒரு விவேப்லேயே தெரியும். ஸோ ஒரு பிரேக் அவுட்டில் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு சார்ட்டை கூட பார்த்துக்கலாம். எப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி விவேப் வந்து ஸ்ட்ராட்டஜியோட ப்ரைஸை எப்போ வெட்டுதோ அப்போ தாராளமாக கூட எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்கும், ஓகேங்களா. எந்த இடம் அதிகமான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சு கூட ஒரு சின்ன ஒரு க்ளூவாக கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸாக கூட இதை வந்து தாராளமாக வந்து எடுத்துக்க முடியும். பட் இன்னையோட ட்ரேட் வந்து கடைசி ஒரு அரை மணி நேரம் ஒரு நைட் மேராக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிஃப்டி நாளைக்கு ₹171 ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. சென்செக்ஸ் அடுத்த வாரம் ஒரு 950 பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ ஒரு 170 பாயிண்ட் அப்படின்றது இன்னுமே புதன் வியாழன் 2 நாள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா. நாளைக்கு இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 130 வரையும் குறையலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஸோ இப்படி லோவர் ப்ரீமியமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கன்சாலிடேஷன் தான் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுதுங்க. ஸோ லோவர் வால்டலிட்டி அப்படின்றதுனால எப்போ வேணால் 12.2 கிட்டே இருக்குது இந்தியா விக்ஸ். அகைன் வந்து பார்த்திங்கன்னா 13 50 கூட போகலாம். அப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு சைடு நகரலாம். சிக்னிஃபிகண்ட்டாக ப்ரீமியத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ புதுசாக ஸ்ட்ராட்டஜி போடுறவங்க கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது நியராக 94 ஸ்டாக் வந்து லாங் சைடும் 102 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து மார்க்கெட் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு இழுவரி கேம் தான். ஸோ அகெயின் ஒரு ஃப்ளாட்டான வியூ தான் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து வச்சிருக்கு அப்படின்றது இந்த ஒரு டீட்டெயில் மூலமாக தெரியுது. ஸோ நிஃப்டியோட சார்ட் பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு 169 இருந்தது, சடால்னு ஒரு 179 அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த ஒரு பிளேஸும் அண்ட் இந்த ஒரு பிளேஸும் வந்து மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஆக்சுவலாக வந்து நமக்கு சொல்ல வருது. நிஃப்டிக்கு ஆப்ஷன் செயினில் 25,550 அட் த மணி அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வந்து மூவ் ஆகிருக்குது. அட் த மணி கூட நியராக வந்து ஒரு 171 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது நியராக 200 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 200 பாயிண்ட்டுக்கான ரேஞ்ச் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் எதிர்பார்க்கப்படும். என்ன அப்படின்னா 24 450 500 550 600ன்னு சொல்லிட்டு எல்லா கால் ஆப்ஷன்லையும் ஹெவியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கரைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. நியராக 1.7 crore இருந்தது. இப்போ 86 லட்சம் சொல்லும்போது எல்லாமே வெளியே வந்தாச்சு, எக்ஸிட் ஆயாச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மேலே போயிடுமா அப்படின்றது மாதிரி கேட்டிங்கன்னா போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போனாலும் பயப்படுது, கீழே போனாலும் பயப்படுது. இன்றைக்கி ஈவினிங் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது விளையாட்டோட பயம் இன்னும் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளாட் டு கன்சாலிடேஷன் இல்லைனா சின்ன ஒரு வால்டலிட்டி வந்து இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே தாராளமாக மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ரொம்ப சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா
2 சைடுமே ஒரு 85 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இதுவும் இழுவரி கேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, 25,400 நல்ல ஒரு புட்டோடைய. ஸோ மேலேயும் ஸ்கியூ வந்து உதைக்குது, கீழேயும் ஸ்கியூ வந்து உதைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஏதாவது ஒரு சைடு கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகலாம், இல்லை ட்ரேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரையும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது. பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி யூஎஸ் மார்க்கெட் முடியுதோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேட்டா வரல. நீங்கள் ஒரு 7:30-8 மணிக்கு மேலே இந்த டேட்டா வந்துடும். நீங்கள் அப்போ பாருங்களேன், ஒரு ஐடியா கிடைக்கும். நியராக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். இன்றைக்கி ஒரு மாதிரி ஸ்லைட்டாக ஒரு 500 கோடிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம் அப்படின்றது தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அகைன் வந்து சுற்றிட்டு தான் இருக்க போது, ஃப்ளாட்டாக கன்சாலிடேஷன் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம ட்ரெண்டிங் எதிர்பார்க்கலாம். இஃப் இட் இஸ் க்ரீன் சைடு, அதாவது க்ரீனில் இருக்குது அப்படின்னா மேலே எதிர்பார்க்கலாம். இல்லைனா ரெட்டில் இருக்குது அப்படின்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மார்க்கெட் சுத்த தான் ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். நம்ம போகிற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு குறிப்பு நண்பா, வர செப்டம்பர் மந்த் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக வீடியோ போட முடியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக கூட சில நேரங்களில் இருக்கலாம். நேற்று கூட ரொம்பவே டிலே தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இது பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக வீடியோ நான் போட்டுருவேன். ஏதாவது இருந்தால் நான் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் இன்றைக்குமே 3% கரைஞ்சிருக்கு. இது எக்ஸ்பைரி கேமாக எடுத்துக்கிட்டால் கூட, பட் கடைசி ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்பைரி கேமெல்லாம் இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மொத்த வால்டாலிட்டியுமே ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 1/2 மணி நேரம் மார்க்கெட் வச்சு செஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணுங்க. இது வந்து ஒரு மாதிரி நைட் மேரான டேவாக தான் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிஃப்டியோட ஸ்டாடல் 171 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து ஒரு 950 பாயிண்ட்டும் இருக்குது. அதுக்கேற்ற ஒரு வால்டாலிட்டி மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து இருக்கலாம் அப்படின்றது தான். ஸ்கியூ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு சின்ன ஒரு வால்டாலிட்டியில் இருக்கலாம். ஓப்பனிங் வச்சுட்டு மார்க்கெட் ஒரு 1/2 மணி நேரம் எந்த சைடு வந்து பொசிஷன் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்ச் இன் ஒய்யில் பாருங்கள். ஸோ அதிகப்படியான சேஞ்ச் இன் ஒய் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு ரொம்ப நேரம் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டில் மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அந்த மார்க்கெட் உடைக்கும் போது ஒரு சைடு வந்து போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 0.35% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட்டுமே க்ரீனில் இருந்திருக்கு அப்படின்றதுனால இது லாங்காக எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த பாயிண்ட்டு ஏறி இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிசிஆர் கூட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபியூச்சர்ஸ்லேயும் விஷயம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நிஃப்டியில் ஒரு லாங் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி அஃப்கோர்ஸ் சொல்ல வேண்டாம், 0.5% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் சின்னதாக ஒரு டிக்ரீஸ் இருக்குது. பட் பிசிஆர் பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றதுனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ லார்ஜ் கேப்பில் விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்றது இந்த விஷயம் மூலமாக தெரியுது. மிட் கேப்பு அது மோசம். 1% வரையும் மார்க்கெட் வந்து இறங்கி ரெக்கவர் ஆகிருக்கு. 0.3% இறங்கியிருக்கு. அண்ட் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து ஷார்ட்டாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து சொல்லிட முடியாது. பட் ஆனால் பிசிஆர் பார்க்கும்போது நவுந்துருக்காங்க அப்படின்றது மூலமாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் கூட இருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. மார்னிங் அது ரெட்டாக இருந்தது. ஆக்சுவலாக ரெட்டு டு இப்போ அகைன் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ எதாவது நியூஸ் இருக்கான்னு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. டேரிஃபை பற்றின அப்டேட்ஸ் வர மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி வால்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி கால் செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க அப்படின்றது தான் சொல்லணும். அது சென்செக்ஸில் ஹெவியாக இருந்திருக்கும், நிஃப்டிலையும் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி நேரம் 1/2 மணி நேரம் மூவ் தான் அதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த லோவர் வால்டாலிட்டி ரீஜனில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு 10 மணிக்கே நீங்கள் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் ப்ரீமியம் வந்துருச்சு. அப்போது டபுள் டிஜிட்டில் ப்ரீமியம்லாம் வந்து மார்க்கெட் வந்து நகராது. அப்படியே ஒரு மாதிரி கட்டங்கட்டியே வச்சுருப்பாங்க. 3 மணிக்கு அந்த பொசிஷன் அவங்க எக்ஸிட் பண்ணும்போது ஒரு சைடு வந்து மார்க்கெட் நகரலாம். ஓகேங்களா. மேபி பிளான் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா. பட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்றைக்கி ஒரு மாதிரி நைட் மேராக தான் இருந்திருக்கும், ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர். ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது காலி ஆகிடுச்சு. ஓகேங்களா. 2 ரூபா 3 ரூபா அந்த ப்ரீமியமில் 200 வரையும் கூட போயிருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 மணிக்கு ஒரு நல்ல ஒரு சைகை சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் இன்றைக்கி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃப்ரைடே மாதிரியான க்ளோசிங் தான். கடைசி 1/2 மணி நேரம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி டே கிட்ட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதும் ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். டோட்டல் கன்க்ளூஷன் பார்க்கும்போது லோவர் விக்ஸில் இந்த மாதிரி இருக்கதா வாய்ப்பு அதிகம். ஸோ அவே ஃப்ரம் நியூ
ட்ரேடர்ஸ் ஓகேங்களா, புதுசாக வந்து ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் சரிப்பட்டு வராது. இந்தியா விக்ஸ் ஏறட்டும், ப்ரீமியம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும், தென் வரலாம். அது வரையும் பெருசாக வேண்டாம் அப்படின்றது தான். ஒரு ஃப்ளாட் டு ரேஞ்சு கன்சாலிடேஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாளைக்கும் கூட. ஸோ பார்க்கலாங்க எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே என்னோடய வியூக்கான விஷயம் தான். கண்டிப்பாக இதுலேயும் தவறுகள் மாறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.